நம்ம இதுக்கு முன்னாடி பங்குச்சந்தையோட அடிப்படைகள் பத்தி பார்த்தோம். அதாவது பங்குச்சந்தைனா என்ன, ஷேர்ஸ்னா என்ன, அதோட விலை ஏன் ஏறுது இறங்குது, அப்புறம் இன்வெஸ்டிங், ட்ரேடிங் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இவ்ளோ தெரிஞ்சுக்க பிறகும் ஸ்டாக் மார்க்கெட்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு சின்ன பயமோ இல்ல ஒரு விதமான குழப்பமோ வருது இல்லையா? இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள பல பேருக்கு இப்படிதான் தோணும். அது ஏன்? அதுக்கு முக்கிய காரணம் நாம பங்கு சந்தைய பத்தி நமக்கே சொல்லிக்கிற சில கட்டுக்கதைகள் தான். வாங்க, அந்த பயத்தையும் குழப்பத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு உண்மை என்னன்னு ஒன்னொன்னா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். மக்கள் மத்தியில ரொம்பவே பரவலா இருக்கிற முதல் கட்டுக்கதை என்னன்னு பாப்போம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போடுறதும் ஒரு கேசினோல போய் பெட் கட்டுறதும் ஒண்ணுதானே அப்படின்னு தான். இந்த எண்ணம் ஏன் முழுசா சரியில்லைன்னு இப்ப பார்க்கலாம். ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சூதாட்டாங்கிறது என்ன? ஏதோ ஒரு யூகத்தின் மேல பந்தயம் கட்டுறது. அங்க ஜெயிக்கிற வாய்ப்பு பெரும்பாலும் நமக்கு எதிராதான் இருக்கும். ஆனா முதலீடு அப்படி கிடையாது. நீங்க ஒரு கம்பெனியோட ஒரு சின்ன பகுதியை சொந்தமா வாங்குறீங்க. நீங்க அந்த நிறுவனத்தோட ஒரு பார்ட்னர் ஆகுறீங்க. அந்த நிறுவனம் வளரும்போது உங்க பணமும் வளரும். இதுதான் ரெண்டுக்குமான அடிப்படை வித்தியாசம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா நீங்க அந்த கம்பெனியோட வளர்ச்சியில பங்குதாரராகுறீங்க. சும்மா ஏதோ ஒரு நம்பர் மேல பந்தயம் கட்டல. சரி, இப்ப அடுத்ததா ரொம்பவே பொதுவா இருக்கிற இன்னொரு கட்டுக்கதைக்கு போகலாம். இதுவும் நிறைய பேரை முதலீடு செய்ய விடாம தடுத்து வச்சிருக்கு. அதே என்னன்னா, பங்குச்சந்தையில முதலீடு பண்ணணும் அப்படின்னா கையில லட்சக்கணக்கில் பணம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஆனா உண்மை அது கிடையாதுங்க. நிறுவனங்கள் உங்கள மாதிரி என்ன மாதிரி சாதாரண மக்களையும் அவங்களோட வளர்ச்சியில பங்குதாரரா ஆக்கிக்க தான் விரும்புறாங்க. இது பணக்காரங்களுக்கான ஒரு பிரத்யேக கிளப் எல்லாம் கிடையாது. பாருங்க, நீங்க பணக்காரரா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஏன், ஒரே ஒரு ஷேர் வாங்குறது மூலமா கூட நீங்க உங்க முதலீட்டு பயணத்தை ஆரம்பிக்க முடியும். சோ எவ்வளவு பெருசா ஆரம்பிக்கிறோங்கிறது இங்க விஷயமே இல்ல. முதல்ல அந்த முதல் அடி எடுத்து வைக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். இப்ப நாம பார்க்க போற அடுத்த கட்டுக்கதை தான் பலருக்கும் பெரிய குழப்பத்தையும் பயத்தையும் உண்டாக்குது. அது என்னன்னா, ஐயோ பங்கு சந்தையில இவ்ளோ பெரிய பெரிய புரியாத வார்த்தைகள்லாம் இருக்கே, இதெல்லாம் புரிஞ்சுக்க நம்ம ஒரு ஃபைனான்ஸ் டிகிரி படிக்கணுமோ அப்படின்னு யோசிக்கிறது தான். பார்க்கத்தான் இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கஷ்டமா தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து ரொம்ப சிம்பிள். உதாரணத்துக்கு, டிமேட் அக்கவுண்ட்னா என்ன? உங்க ஷேர்ஸ ஆன்லைன்ல பத்திரமா வச்சுக்கிற ஒரு இடம், அவ்வளோதான். ஸ்டாக் புரோக்கர்னா நீங்க ஷேர்ஸ் வாங்கவும் விற்கவும் உங்களுக்கு உதவி பண்ற ஒருத்தர். இப்படி ஒவ்வொன்னா கத்துக்கும்போது ரொம்ப எளிமையா இருக்கும். யாருமே பொறுக்கும்போதே நிபுணரா பொறுக்கிறதில்ல. எல்லாருமே ஒரு தொடக்க நிலையாளரா தான் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல நீங்க இப்போ செய்யற மாதிரி அடிப்படைகளை கத்துக்கணும். அப்புறம் முக்கியமான வார்த்தைகளை ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கணும். போக போக உங்களுக்கே அறிவு வளர்ந்துடும். சரி, கடைசியா பங்கு சந்தைன்னு சொன்னாலே எல்லார் மனசுலயும் வர ஒரு முக்கியமான வார்த்தை ரிஸ்க், இடர். அத பத்தி இப்ப கொஞ்சம் பேசுவோம். ஆமாங்க, முதலீடு பண்றதுல ரிஸ்க் இருக்குங்கிறது 100க்கு 100 உண்மைதான். ஆனா ரிஸ்க் இருக்கிறதாலேயே அது பாதுகாப்பற்றது அப்படின்னு அர்த்தம் ஆயிடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா பங்குச்சந்தைங்கிறது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்பு. இந்தியால செபி மாதிரியான அமைப்புகள் இது தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பங்குகளோட மதிப்பு ஒரு நிறுவனத்தோட உண்மையான வளர்ச்சியையும் லாபத்தையும் சார்ந்துதான் இருக்கு. பல பங்குகள்ல முதலீடு செய்யறதன் மூலமா நம்ம ரிஸ்க பரவலாக்க முடியும். அதனால இதுக்குள்ள ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு இருக்கு. ஓகே, இப்ப நம்ம பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் ஒரே ஒரு முக்கியமான கருத்தா சுருக்கி பார்க்கலாம். அதாவது, உண்மையான மிகப்பெரிய ரிஸ்க் பங்குச்சந்தையிலிருந்து வரல. அத பத்தின சரியான புரிதல் நமக்கு இல்லாம இருக்கிறதுல இருந்து தான் வருது. அறிவு அதிகமாக அதிகமாக பயம் தானா குறைஞ்சிடும். அதனால இந்த முழு பயணமும் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா குழப்பத்தை குறைச்சு தெளிவடைகிறது தான். உங்க மனசுல குழப்பம் குறைய குறைய ரிஸ்க் பத்தின பயமும் கண்டிப்பா குறையும். இந்த தொடர் உங்க குழப்பங்களை தெளிவுபடுத்துறதுக்கு உதவுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தொடர்ந்து இதே மாதிரி படிப்படியா கத்துக்க எங்க நியூரல் டேரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, அடுத்த பகுதியில நாம இப்போ பேசணுமே அந்த ரிஸ்க பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அது ஏன் நம்ம முதலீட்டு பயணத்தோட ஒரு தவிர்க்க முடியாத அங்கம்னு தெரிஞ்சுக்கலாம்.